வாஜ்பாய் ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த போது கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளாதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. கச்சத்தீவு பற்றி பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். கச்சத்தீவு பறிபோக திமுக தான் காரணம் என்றும் மீனவர்களை ஏமாற்ற நாடகம் போடுவதாகவும் விமர்சனம். கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்போம் என்று பேசுவதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் கருத்து. நாடு முழுவதும் உள்ள வக்பு சொத்துக்களை வரைமுறைப்படுத்தி நிர்வகிப்பதற்கான வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்றே வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா இறுதி செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. தற்போது திருத்தங்களை ஏற்கவில்லை என்றால் குழு அமைக்கப்பட்டதன் பயன் என்ன என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அவசரமாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. முஸ்லிம் சொத்து விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவரும் வக்பு மசோதாவுக்கு லோக் ஜனசக்தி கட்சி ஆதரவு. சிறுபான்மையினரின் கவலைகளை ஏற்று உரிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சிராக் பஸ்வான் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் இருந்திராப்பட்டை முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் சீறிப்பாய்ந்த காளைகளை வீரத்துடன் அடக்கிய காளையர்கள். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டம். வேலை நிறுத்தம் காரணமாக நோயாளிகள் பாதிப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தீமிதி திருவிழாவில் 6 மாத குழந்தையுடன் தவறி விழுந்த பக்தர். நல்வாய்ப்பாக தீக்குழிக்கு வெளியே குழந்தை விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கச்சத்தீவை மத்திய அரசு மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம். மீனவர்கள் கைது தொடர்பாக 74 கடிதங்கள் எழுதியும் நடவடிக்கை இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. கச்சத்தீவை திரும்ப பெற கோரி முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு. கச்சத்தீவை மீட்பார்களா இல்லையா என வானதி ஸ்ரீனிவாசனிடம் சபாநாயகர் கேள்வி எழுப்பியதால் அவையில் சலசலப்பு. மதுரை தமுக்கம் மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு. மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் பீமன் போஸ் செங்கொடி ஏற்றி தொடக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு. ஹோட்டல்கள் மூடப்பட்டிருப்பதால் அம்மா உணவகங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம். மோகன்லால் நடித்த எம்புரான் திரைப்படத்தை கண்டித்து தேனியில் விவசாய அமைப்பினர் பேரணி. முல்லை பெரியாறு அணை குறித்து படத்தில் அவதூறான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக புகார். முரண்பாடுகளை கலவரத்தை உருவாக்குகிற முயற்சியில் இப்படி ஒரு திரைப்படத்தை திரையிட அனுமதிக்கலாமா? கோகுலம் கோபாலனை உடனடியாக கைது செய்ய வேண்டும். கோகுலம் சிப்பண்ட் இழுத்து மூட வேண்டும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற வெண்ணெய் தாலி உற்சவம். சுவாமி மீது வெண்ணெயடித்து வழிபட்ட பக்தர்கள். கர்நாடகாவில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் மோதி பலமுறை பல்டி அடித்த கார். 3 பேர் உயிரிழந்த பரிதாபம், 3 பேர் படுகாயம்.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அரசு குடும்பத்தினர் நடத்தும் கங்கவுர் திருவிழா கோலாகலம். ஏராளமானோர் பாரம்பரிய உடை அணிந்து ஊர்வலம். 9 மாத விண்வெளி பயணம் முடிந்து மார்ச் 18இல் பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் தற்போது வீடு திரும்பினார். வளர்ப்பு நாய்கள் பாசமழை பொழிந்து வரவேற்ற காட்சியை பகிர்ந்து நிகழ்ச்சி. 97 லட்சம் இந்திய கணக்குகளுக்கு தடை விதித்தது வாட்ஸ்அப் நிறுவனம். கட்டுப்பாடுகளை மீறியதால் நடவடிக்கை என தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.